ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரவையை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நேம் வந்து ரோஸ்பரா. இது வந்து ஒரு பெங்காலி ஸ்வீட். இது அப்படியே குலாப் ஜாமுன் டேஸ்ட்ல இருக்கும், ஆனால் நம்ம ரவையில் பண்ண போகிறோம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து 2 டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து நம்மளுக்கு இப்போ மெல்ட் ஆயிடுச்சு. 1 கப் ரவை எடுத்து வச்சிருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய்லயே ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இந்த ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை வந்து நெய்ல வந்து வறுப்பட்டதுக்கு அப்புறமா நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அது வரைக்கும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரவையும் வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு. இதுல 1.5 கப் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு 1.5 கப் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க எந்த கப்ல ரவை வந்து அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்ல 1.5 கப் வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பால் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தா அந்த ரவை வந்து பால் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். அது வரைக்கும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாத்திரத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் வந்து பால் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுடர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பிணைவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி வந்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பால் மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு 2 கைக்கு இடையில வச்சு நல்லா பிரஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது சைடில் வந்து லைட்டாக கிராக் வந்தால் அதையும் வந்து நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம எல்லாத்தையும் தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பால் உருட்டி தட்டும் போது நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க. அப்பதான் வந்து கிராக் இல்லாம வரும். பாருங்க, இந்த மாதிரி உருட்டி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன பேன்ல கொஞ்சம் ஆயில் எடுத்துருக்கனால அட் அ டைம்ல வந்து 4 to 5 தான் வந்து போட்டு பொரிச்சு எடுக்க முடியும். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து மொத்தமா வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 சைடும் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சா வெளியில வெந்திருக்கும், உள்ள வந்து வேகாம இருக்கும். அதனால மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, லைட் ப்ரௌனா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம அதை வெளியில எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து பொரிச்சு முடிச்சாச்சு.
இப்போ நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு 2 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து சுகர் வந்து கரைஞ்சா போதும். இதுக்கு எந்த பதமும் தேவையில்லை. பாருங்க, இப்போ நம்மளுக்கு வந்து சுகர் வந்து தண்ணியில வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி கரைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த குங்குமப்பூவும் ஏலக்காய் பவுடரும் இந்த ஸ்வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ குங்குமப்பூ ஏலக்காய் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சுகர் சிரப் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சிருந்த எல்லாத்தையும் இந்த சுகர் சிரப்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டா சுகர் சிரப்பை வந்து மேலே எடுத்து ஊற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து சுகர் சிரப்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அட்லீஸ்ட் வந்து ஒரு 1/2 an hour ஊறணும். அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான ரவா ஸ்வீட் வந்து ரெடி. இப்போ நம்மளுக்கு நல்லா வந்து ஊறிடுச்சு. பாருங்க, இந்த குங்குமப்பூவோட எசன்ஸ் எல்லாம் வந்து சுகர் சிரப்ல நல்லா இறங்கிடுச்சு. எல்லோ கலர்ல ஆயிடுச்சு பாருங்க சுகர் சிரப்பு. இப்போ நம்ம அதுக்கு மேலே வந்து கட் பண்ணி வச்சிருக்க பாதாம் பிஸ்தாவை வந்து போட்டுக்கலாம். நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி. டாடா, பாய்.